ஏப்ரல் 10 முதல் தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டுகளில் ரொக்க பரிவர்த்தனை முழுமையாக நிறுத்தப்படுகிறது. என்எச்ஏஐயின் புதிய விதிகளின்படி சரியான ஃபாஸ்டேக் இல்லாத வாகன ஓட்டிகள் யுபிஐ மூலம் பணம் செலுத்தினால் 25% கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். சுங்கச்சாவடி புதிய விதிகள் அறிவித்துள்ளது. நீங்கள் வரும் காலத்தில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்த 48 மணி நேரத்தில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரும் பண இழப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எடுத்த முடிவின்படி ஏப்ரல் 10 முதல் தேசிய நெடுஞ்சாலைகளில் ரொக்க பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து பரிவர்த்தனைகளும் முழுமையாக டிஜிட்டல் மற்றும் மின்னணு முறையில் மட்டுமே செய்யப்படும். ஃபாஸ்டேக் இல்லை என்றால் யுபிஐ மூலம் பணம் செலுத்தலாம் என பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இங்குதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. புதிய விதிகளின்படி சரியான ஃபாஸ்டேக் இல்லாதவர்களுக்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதி வழங்கப்படும். ஆனால் அவர்கள் சாதாரண டோல் கட்டணத்தை விட 1.25 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது உங்கள் டோல் கட்டணம் ₹100 என்றால் நீங்கள் ₹125 செலுத்த நேரிடும். நீண்ட தூர பயணங்களில் இந்த 25% கூடுதல் கட்டணம் உங்கள் பாக்கெட்டில் பெரிய சுமையை ஏற்படுத்தும். போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ரொக்க பரிவர்த்தனைகளால் டோல்கேட்டுகளில் நீண்ட வாகன வரிசைகள் ஏற்படுகின்றன. டிஜிட்டல் பேமெண்ட் இந்த நேரத்தை மிச்சப்படுத்தும். வாகனங்கள் நிற்க தேவையில்லாததால் எரிபொருள் பயன்பாடு குறையும். சுற்றுச்சூழல் மாசும் குறையும். அனைத்து பரிவர்த்தனைகளும் ஆன்லைனில் நடப்பதால் கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கும். உங்கள் பயணம் சிக்கலின்றி மலிவாக இருக்க வேண்டுமென்றால் இன்றே உங்கள் வாகனத்தின் ஃபாஸ்டேக்கை சரிபார்க்கவும். அது ஆக்டிவாக இருப்பதை உறுதி செய்து அதில் போதுமான பேலன்ஸ் வைக்கவும். உங்களின் ஃபாஸ்டேக் இல்லை என்றால் ஏப்ரல் 10க்கு முன் அதை வாங்கி பொருத்துங்கள். இல்லை என்றால் ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நீங்கள் கூடுதல் பணம் செலுத்த வேண்டியிருக்கும்.